வெறும் 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்து நம்ம முன்னாடி கதையா சொல்ற கதை இந்த 7 பிறவின்னு மூட நம்பிக்கையோட சொல்லுவாங்கல்ல, அந்த 7 பிறவியும் ஒருத்தரோட வாழ்ந்தாலும் இவ்வளவு கதையை ஒருத்தனால சொல்ல முடியாது, அவ்வளவு கதை. தோழர் வன்னியரசு அவர்கள் போட்ட பிச்சையால் இலங்கைக்கு போனவன் நீ, பிரபாகரனை பார்த்தவன் நீ. தோழர் வன்னியரசு, தோழர் குளத்தூர்மணி, தோழர் அறிவுமதி உள்ளிட்டவர்கள் எல்லாம் சிபாரிசு செய்யாமல் இருந்திருந்தால் நீ யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. நீ ஒரு தோத்து போன ஃபெயிலியர் இயக்குனர், அவ்வளவுதான். இன்னைக்கு உன்னுடைய கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கடிதம் கொடுக்கிறாரு. என்னன்னு, அடிக்கடி, சும்மா இல்ல, அடிக்கடி ஆடிட்டர் குருமூர்த்தியையும் தினமலர் கோபால்ஜியையும் சந்தித்து வழிகாட்டுதல்களை கேட்டு வருகிறார். போன வாரம் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு இன்னைக்கு தகவல் வந்துருச்சு. இப்ப வாயை திறந்தாலே போய் ரூட்ட சொல்வது போல, உனக்கு என்னப்பா நீ சீமான், நீ என்ன வேணாலும் பேசுவ. ஆனா நாம அப்படி கிடையாது. நாம எது பேசுவதாக இருந்தாலும் ஆதாரத்தோடு தான் பேசுவோம். பெரியார் தான் நடத்தின பத்திரிகையில திமுகவை திட்டினார், திமுக தான் நடத்திய பத்திரிகையில் பெரியாரை விமர்சித்து எழுதியது. உன்னை மாதிரி அடுத்த போன் காலை ரெக்கார்ட் பண்ணி இன்னொருத்தனுக்கு அனுப்பி பாத்தியா என்ன பேசியிருக்காங்கன்னு வாட்ஸ்அப் கால் பண்ணல. நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முரசறைவாய், என்னமோ இவனுக்கே பாரதிதாசன் எழுதி கொடுத்த மாதிரி திராவிட நாட்டை பத்தி எழுதுறாரு. திராவிட நாட்டுக்கு ஏற்பட்ட சிறை நீங்க நாம் பாடுபடுவோம் எழுதி இருக்கிறாரு. அதை விட்டுட்டு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, அந்த எங்கள் என்பது திராவிடராகி நம்மை குறிப்பது, உன்னை போன்ற துரோகிகளை குறிப்பது அல்ல. படிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கிறான். குடியரசு தொகுப்பு கொண்டு வரட்டுமா? அம்புலி மாமா கொண்டு வாங்க. அந்த அம்புலி மாமாவை கூட ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான் போல. மாமா மட்டும்தான் அவருக்கு பிடிச்சது. காமராஜரிடம் பசுவதை தடை சட்டம் கேட்டு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறதே என்று கேட்கப்பட்டது. இவர்கள் டெல்லியில் ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள்? சென்னையில் போய் நடத்த வேண்டியது தானே. இவர்களுக்கு தைரியம் இருந்தால் சென்னையில் போய் நடத்தட்டும், அங்கே பெரியார் இருக்கிறார், இவர்களை பார்த்துக் கொள்ளுவார். சொன்ன 2 நாட்களில் காமராஜருடைய டெல்லி வீடு தீயிட்டு கொளுத்தப்பட்டது. காமராஜர் யாருன்றது எதிரிகளுக்கு நல்லா தெரியும், உன்ன மாதிரி துரோகிகளுக்கு தெரியாது. அதனாலதான் உன்ன மாதிரி துரோகிகளுக்கு எது தகுதியானது என்றால் 7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும். இன்னைக்கு பனையூர்ல புதுசா ஒரு பண்ணையார் முளைச்சிருக்கிறாரு, போஸ்டிங் எல்லாம் போட்டிருக்கிறாரு. பிஜேபியில இருந்து வெளியே வந்த எல்லாருக்கும் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் போஸ்டிங் அள்ளி தெளித்திருக்கிறார். ஊடகத்தின் சார்பாக ஒருங்கிணைக்கப்படுகின்ற ஈரோட்டில் பெரியார் என்னும் பெருநெருப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் டேக் லெஃப்ட் சார்பாகவும், பேரலை, அரண்சை, யூடியூப் ரூட்டஸ், ட்ரைப்ஸ் உள்ளிட்ட அத்தனை ஊடகங்களின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்காக நாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்துவதற்கு ஆகின்ற செலவு, அதற்கு தேவையான பிரயத்தனங்கள் அனைத்தையும் மேற்கொள்ள வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் சென்னைக்கு வெளியில் எங்களுடைய ஊடகங்களின் சார்பிலே நடத்தக்கூடிய முதல் நிகழ்வு தந்தை பெரியாரினுடைய பூமியான ஈரோட்டிலே நடக்கிறது என்பதை பெருமையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஈரோட்டிலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ரொம்ப நாட்கள் எல்லாம் திட்டமிடல. 2 நாட்களுக்கு முன்னதான் இது குறித்து யோசிக்கவே ஆரம்பித்தோம். 2 நாட்களுக்கு முன்னதாக யோசிக்க ஆரம்பித்து நேற்று மாலை 6 மணிக்கு தேர்தல் அதிகாரியினுடைய ஒப்புதல் கிடைத்து இந்த நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு இது பல நாட்கள் திட்டமிட்டு நடப்பது போல தெரியும். அந்த அளவிற்கு இதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம் உள்ளிட்ட அத்தனை இயக்கங்கள், கட்சிகளினுடைய பெரிய உழைப்பு இதற்கு பின்னால் இருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் அமைச்சரும் ஆகிய அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கருத்துரை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற யூடியூப் ரூட்டஸ் மைனர், இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியை பற்றி சீமானுக்கு தகவல் தெரிகிறதோ இல்லையோ, ஒவ்வொரு ஊடகத்திலிருந்தும் மைனருக்கு தொடர்பு கொண்டு சீமான் இன்றைக்கு எங்கே இருக்கிறார், அவர் கட்சியில் இருந்து இன்றைக்கு யார் விலகப் போகிறார்கள், புதிதாக யாரும் உள்ளே போகிறார்களா என்பதையெல்லாம் மைனரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மைனர் ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த நம்முடைய தோழர் அதர்ம மனோஜ் அவர்கள் சென்னை மாதிரியான நகரத்தில் இருந்து மட்டுமல்ல, சென்னைக்கு அப்பாற்பட்ட நகரங்களில் இருந்தும் தோழர்களை எல்லாம் இணையதளத்தின் மூலமாக ஒருங்கிணைத்து ஒரு முக்கியமான நிகழ்வை சொல்ல வேண்டும். பொதுவாக இந்த மாதிரியான கூட்டங்கள் எல்லாம் யூடியூப்ல இருந்து நடத்துவது எங்களுக்கு வழக்கம் அல்ல. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சென்னையில் அதர்மம் சப்ஸ்கிரைபர்ஸ் 100 பேரை வரவழைத்து சென்னையில் ஒரு கூட்டத்தை நடத்தினார்.
எங்களுக்கெல்லாம் நம்முடைய சப்ஸ்கிரைபர்களை நேரில் அழைத்து கூட்டம் நடத்த முடியும் என்கின்ற நம்பிக்கையை தந்தவர் தோழர் அதர்மம் மனோஜ் அவர்கள். ஜனவரி 5ஆம் தேதி சைதாப்பேட்டை தேரடி திடலில் பேராசிரியர் சுபவி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பெரியாரை இழிவுபடுத்திய சீமானை கண்டித்த பொதுக்கூட்டத்தில் பேராசிரியர் சுபவி அவர்கள் பேசும் பொழுது, இந்த கூட்டத்திற்கு ஒருவர் வரவில்லை, அவர் வந்திருந்தால் வேற மாதிரி ஆயிருக்கும் என்று குறிப்பிட்டார் நம்முடைய தோழர் கரிகாலன் அவர்கள். மண்டையை பீத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் சீமான். மைக்கை பார்த்தால் மைக்குக்கு பின்னால் தெரியும் முகமெல்லாம் கரிகாலனின் முகமாக பூதம் போல பயமுறுத்தி கொண்டிருக்கிறார் கரிகாலன். அடுத்ததாக தலைமையேற்று இந்த கூட்டத்திற்கு தலைமையுரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு அவர்கள். விடுதலை புலிகளுக்கும் அதனுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள தொடர்புகளில் மிக முக்கியமான ஒரு தொடர்பாக செயல்பட்ட பலரில் திவிகவினுடைய தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்கள், தபதிகவினுடைய தலைவர் தோழர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள், இவர்கள் எல்லோரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் வைகோ அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் என்று அவ்வளவு பேர் இருந்தாலும் தோழர் வன்னியரசு அவர்களும் கூட இலங்கையில் இருந்து நமக்கு பல்வேறு விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் பற்றிய செய்தியும் தமிழீழ தாகம் குறித்தான தவிப்பும் நமக்கெல்லாம் தொடர்ந்து ஊட்டப்பட்டு கொண்டே இருந்ததனுடைய முக்கியமான காரணகர்த்தாக்களில் ஒருவராக இருக்கிறார் தோழர் வன்னியரசு அவர்கள். ஆனால் வெறும் 10 நிமிஷம் பார்த்துட்டு வந்து நம்ம முன்னாடி கதையா சொல்றான். 10 நிமிஷம் தான், ஆனால் சொல்ற கதை பல யுகங்கள் வாழ்ந்தது போல. ஒரு யுகத்தில் வாழ்ந்தவனால அவ்வளோ கதை சொல்ல முடியாது. இந்த 7 பிறவின்னு மூட நம்பிக்கையோட சொல்லுவாங்கல்ல, அந்த 7 பிறவியும் ஒருத்தரோட வாழ்ந்தாலும் இவ்வளவு கதையை ஒருத்தனால சொல்ல முடியாது. அவ்வளவு கதை. புழுகு மூட்டை சீமான். இதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. ஆக தந்தை பெரியாரை பற்றி பேசுவது என்று வரும் பொழுது இப்போது சீமான் தொடங்கி வைத்திருக்கிறார். பெரியார் அதை சொல்லி இருக்கிறார், பெரியார் இதை சொல்லி இருக்கிறார். முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு எடுத்துட்டு வர்றாங்க. திமுக பெரியாரை எப்படி திட்டியது தெரியுமா? பெரியார் திமுகவை எப்படி திட்டினார் தெரியுமா? பெரியார் தான் நடத்தின பத்திரிகையில திமுகவை திட்டினார். திமுக தான் நடத்திய பத்திரிகையில் பெரியாரை விமர்சித்து எழுதியது. ஒன்னே மாதிரி அடுத்த போன் கால ரெக்கார்டிங் போட்டு இன்னொருத்தனுக்கு அனுப்பல. நேர்மையாக நியாயமாக தன்னுடைய விமர்சனங்களை பொதுவெளியில் வைத்தார்கள் 2 பேரும். ஒன்னே மாதிரி அடுத்த போன் காலை ரெக்கார்ட் பண்ணி இன்னொருத்தனுக்கு அனுப்பி பாத்தியா என்ன பேசியிருக்காங்கன்னு வாட்ஸ்அப் கால் பண்ணல, பொதுவெளியில் எழுதப்பட்டது. இப்படி பெரியார் குறித்து இல்லாததும் பொல்லாததுமான அவதூறுகளை கிளப்பி விட்டிருக்கிறார். அதுவல்ல, இப்போது இந்த ஆண்டு 1925ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கப்பட்டதனுடைய 100 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த 100 ஆண்டுகள் நிறைவடைந்த சூழ்நிலையில் பெரியார் என்னும் பெருநெருப்பு என்கின்ற தலைப்பில் மாவட்டந்தோறும் கூட்டங்களை நடத்துவதற்கான வாய்ப்பை எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற எங்களுடைய தோழர்கள், சப்ஸ்கிரைபர்கள், நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவதாக இந்த கருத்தரங்கில் பேசுவதற்காக தொடர்ச்சியாக சீமானை விமர்சித்து அவர் வீடியோ பேசிக்கொண்டே இருந்தார். தினமும் பேசிக் கொண்டிருந்தார். ஒரு நாளைக்கு 2 வீடியோ பேசிக் கொண்டிருந்தார். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய உண்மை ரூபம் என்பது இந்துத்துவ ரூபம் தான் என்பதை அம்பலப்படுத்திக் கொண்டே இருந்தார். ஏன் அதை செய்தேன் என்பதை இப்போது அவர் நம் முன்னால் சொல்லுகிறார். அப்போது ஏன் அவரை வளர்த்து விடுறீங்க, ஏன் அவரை பத்தி இப்படி திட்டுறீங்க என்றெல்லாம் அவரை பார்த்து கேள்வி கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் அவர்தான் தொடர்ச்சியாக பெரியார் இயக்க பார்வையில் இருந்து, பெரியாரிய இயங்கியலில் இருந்து சீமானை விமர்சித்து, சீமானை விமர்சிப்பது என்பது வெறுமன சீமான் என்கின்ற தனிநபர் அல்ல, அதற்கு பின்னால் ஒரு பெரிய நீண்ட நெறிய இந்துத்துவ கொம்புகள் அடங்கி இருக்கின்றன, இந்துத்துவ காம்புகள் அடங்கி இருக்கின்றன. அதை தோலுறுத்தி காட்டுவதற்காக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த அதர்மம் மனோஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். முன்னதாகவே தன்னுடைய உரையை நிறைவு செய்து விட்டார். ஆகையினால் சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஆனால் நாம் பேச்சை முடிப்பதற்கான சீட்டு கொடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மருத்துவமனையில் அட்மிஷன் சீட்டு போட வேண்டிய ஒரு பீஸ் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு.
அந்த அட்மிஷன் போட வேண்டிய சீட்டை வந்து சரியாக கொண்டு போய் யாராவது கண்டுபிடிச்சு அந்த ஃபீஸை சரியான மருத்துவமனையில் அட்மிட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாகவே இந்த நாம் தமிழர் கட்சி தொடங்கினதிலிருந்து பாரதிதாசன் பாட்டை பூரா இவங்க எடுத்துட்டு வந்து நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய், என்னமோ இவனுக்கே பாரதிதாசன் எழுதி கொடுத்த மாதிரி அந்த பாட்டு திராவிட நாட்டு பாடல் வரிசையில் பாரதிதாசன் எழுதிய பாட்டு. இந்த பாவி மேல இருக்கிற தலைப்பை நீக்கிட்டு கீழே இருக்கிற இந்திய எதிர்ப்பு வரிகளை நீக்கிட்டு நடுவில் இருக்கிற கொஞ்சத்தை பிச்சு கொண்டு வந்து போட்டு வரலாறு தெரியாத ஒரு கூட்டத்தை ஏமாற்ற பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தேன், இந்த நாம் தமிழர் கொள்கை அறிக்கையிலிருந்தே ஒரு வரி, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே. சரி, இந்த வரியை பாரதிதாசன் எங்க எழுதி இருக்கிறாருன்னு பார்த்தா அதுவும் திராவிட நாட்டுக்கு எழுதின பாட்டு. அதுல 4வது பேரால திராவிட நாட்டை பத்தி எழுதுறாரு. இந்த திராவிட நாட்டுக்கு ஏற்பட்ட சிறை நீங்க நாம் பாடுபடுவோம் எழுதியிருக்கிறாரு. அதை விட்டுட்டு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே, அந்த எங்கள் என்பது திராவிடராகிய நம்மை குறிப்பது, உன்னை போன்ற துரோகிகளை குறிப்பது அல்ல. அடுத்து யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்கள் பேசுவதற்கு முன்னதாக நாம் டேக்லப் சார்பாக பெரியார் என்னும் பெருநெருப்பு என்கின்ற ஒரு புகைப்பட சட்டகத்தை தயாரித்திருக்கிறோம். சென்னையில் நடைபெற்ற கூட்டத்திலும் தோழர் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் பேசிய கூட்டத்திலும் இதைத்தான் நாம் சிறப்பு விருந்தினர்களுக்கான நினைவு பரிசாக அளித்தோம். அந்த வகையில் இன்றைக்கு தலைமையேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு அவர்களுக்கு இந்த நினைவு பரிசை வழங்குவதற்காக மேடைக்கு வருமாறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் செந்தில்குமார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகம் உருவான காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக சிலப்பதிகாரத்தையும் கண்ணகி காட்டிய நீதியையும் கலைஞர் மேற்கோள் காட்டிக் கொண்டே இருப்பார். காரணம் என்னவென்றால், ஒரு சாமானிய பெண்மணி அரசனாக இருந்தாலும் அவரை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு துணிவோடு சென்றால் என்கின்ற அந்த நீதியில் இருந்து இங்கு தமிழ்நாட்டில் கிண்டியில் உட்கார்ந்து கொண்டு வாளை ஆட்டிக் கொண்டிருக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை கேள்வி கேட்பதற்கு முதல்வரோ துணை முதல்வரோ தேவையில்லை, அமாசியப்பன் ராமசாமி ஆகிய ஒரு சாமானியன் அந்த கேள்வியை கேட்க முடியும் என்று ஆளுநராக இருந்தால் என்ன, ஆட்டுக்குட்டியாக இருந்தால் என்ன, நான் கேட்கிற கேள்விக்கு உன்னிடம் பதில் இருக்கிறதா இல்லையா என்று முழக்கமிட்ட தோழர் அமாசியப்பன் ராமசாமி அவர்களுக்கு தோழர் வன்னியரசு அவர்கள் இந்த மேடையில் நினைவு பரிசு வழங்குவார். அந்த ஆளுங்கட்சியோட தலைவர் மனோஜ்னா பொதுச் செயலாளர் மைனர், தலைவர் மைனர்னா பொதுச் செயலாளர் மனோஜ். இந்த குரூப்புக்கு எதிராக எதிர்க்கட்சி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள். அந்த சீமானை சி என்று விரட்டுவதற்காக தோழர் யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தந்தை பெரியாரை பற்றிய தொடர்ச்சியான உரையாடலை பேசுவதற்கு இப்படி ஒருவர் வந்து பேசி நம்ம எரிச்சலூட்ட வேண்டி இருக்கிறதா என்கின்ற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நானும் தோழர் மனோஜ் அவர்களும் இப்போது பேசிக் கொண்டிருந்தோம். நாங்கள் உள்ளே வரும் பொழுதே ஒரு தாயார், அவர் கண்கள் குளமாகத்தான் உள்ளேயே வந்தார். ரொம்ப ஒரு மாதிரி அவர் அழுகலை, ஆனால் அவங்க வந்து திடமாகவும் இல்லை. உள்ளே வரும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது, நான் இதுவரைக்கும் இப்படியான கூட்டத்துக்கு வந்ததே இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளைய இத்தனை மணிக்கு தான் நான் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வருவேன், ஆனால் இன்றைக்கி பெர்மிஷன் போட்டுட்டு பிள்ளைய வேகமாகவே ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு பிள்ளைய தனியாக வீட்டில் விட்டுட்டு நான் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். இன்னொரு தோழர் ஒருத்தர் வந்தார். வந்தவர், நான் இந்த பின்னணியை சேர்ந்தவன் தான், உங்களுக்கு எதிரான பார்வையை கொண்டவன் தான், ஆனால் என் வீட்டில் சாதி மறுப்பு திருமணம் ஒன்று, மத மறுப்பு திருமணம் ஒன்று நடந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார் தான், இந்த ஈரோட்டு மண் தான் என்று சொன்னார். இப்படி தமிழர்களாகிய நம்முடைய உணர்வோடும் உயிரோடும் கலந்திருக்கக்கூடிய தலைவர் தந்தை பெரியாரை ஹெச்ராஜா பேசாத பேச்சா நீ பேசிட்ட,
விஜயபாரதி எழுதாதையா நீ எழுதிட்ட, நீ பேசு, எவ்வளவு தூரம் பேசுறியோ அவ்வளவு தூரம் அம்பலப்படுவ. இன்னைக்கு உன்னுடைய கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் கடிதம் கொடுக்கிறாரு. என்னன்னு, அடிக்கடி, சும்மா இல்ல, அடிக்கடி ஆடிட்டர் குருமூர்த்தியையும் தினமலர் கோபால்ஜியையும் சந்தித்து வழிகாட்டுதல்களை கேட்டு வருகிறார். போன வாரம் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு இந்த இன்னைக்கு தகவல் வந்துருச்சு. இப்போ வாயை திறந்தாலே பொய். எந்த அளவுக்கு பொய் என்றால், பாரதிதாசனை எப்படி பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிறாரோ அதே போல தமிழ் தேசிய கவிஞர், எழுத்தாளர், செயற்பாட்டாளர் தோழர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களையும் பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிறான். மடப்பய பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய வழித்தோன்றல்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பொழிலன் இருக்கிறார், அவரிடம் கேளுங்கள், பக்கம் பக்கமாக எடுத்து தருவார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெரியாரை எந்த அளவுக்கு நேசித்தார் என்று. அவர் பேசிய பேச்சுக்களை ஏதென்ஸ் நகரை சுற்றி வந்த சாக்ரட்டிஸும் பேசி இருக்க முடியாது. உலக பெரும் பேச்சாளர் என்று பெயர் எடுத்த மெகஸ்தனீஸும் பேசி இருக்க முடியாது. அவர் சுற்றிய தொலைவை கிரேக்க மன்னன் அலெக்சாண்டரும் சுற்றி இருக்க முடியாது. அவர் பிரெஞ்சு மாமரவர் நெப்போலியனை விட போரிட்டவர். ருஷ்ய லெனினை விட பொதுமக்களை நேருக்கு நேராக கண்டு பேசியவர். குருச்சேத்திர பாரத போரை விட ஆரியத்தின் மேல் அவர் தொடுத்த போர் மிக பெரியது, கடுமையானது. வேறு எவரும் தொடுக்க அஞ்சியது, நினைத்து தொடை நடுங்கியது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 1971 தந்தை பெரியாருக்கு எழுதிய வரிகள். இன்னைக்கு நீ பாவலரேறு வரிகளே கொண்டு வந்து பெரியாருக்கு எதிராக நிப்பாட்டுற. உருட்ட சொல்வது போல, உனக்கு என்னப்பா, நீ சீமான், நீ என்ன வேணாலும் பேசுவ. ஆனா நாம அப்படி கிடையாது. நாம எது பேசுவதாக இருந்தாலும் ஆதாரத்தோடு தான் பேசுவோம். ஒரே ஒரு கேள்வி, வாரிசுக்கு நீங்க தேர்தலில் சீட்டு கொடுத்தீங்களே, அதுக்கு என்ன பதில்னு. அதுக்கு ஒரு புதுமையான விளக்கம், என் ரத்தத்தில் பிறந்தவன் தான் வாரிசான். அதாவது எனக்கு மகனாவோ அப்பாவாவோ இருந்தால் தான் வாரிசான். மச்சினே, மாமா, இவங்கெல்லாம் வாரிசு எல்லாம் வராதான் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தது மட்டும் இல்லாமல், அதுக்கப்புறம் எந்த கேள்வி கேட்டாலும், கரிகாலா உன்னை நான் இங்கே வர சொன்னா, உன்னை யார் இப்போ வர சொன்னா? கரிகாலனுக்கு மட்டும் இல்லை, கரிகாலனுக்கு பிறகு அதுக்கு அடுத்து தோழர் அரவிந்த் போறாரு, தோழர் சதீஷ் செல்லதுரை போறாரு. அன்னைக்கு பிரஸ் மீட்ல தோழர் சதீஷும் தோழர் அரவிந்தும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பாட்டு ஒன்று பாடுனீங்களே, திரும்ப பாடுங்கன்னு கீழே இருந்து எவனோ ஒரு பத்திரிகையாளர் கேட்க, இந்த இருக்காங்களே இவங்க என்னை கேட்பாங்க, என்னை உயிரை வாங்குவாங்க அப்படின்னு அலறேன். அப்ப ஓ சத்துக்கு எங்க மோதணுமோ அங்க மோது, பெரியார்கிட்டலாம் நீ போகாத. பெரியாரிடம் போவதற்கு நீ சமூக நீதி பாதையில் பயணிப்பவனாக இருக்க வேண்டும். பெரியாரிடம் போவதற்கு நீ பெரியாரை விட ஆரியத்துக்கு எதிரான சண்டை போடுபவனாக இருக்க வேண்டும். பெரியாரிடம் போவதற்கு நீ பெரியாரை விட மக்களை நேசிப்பவனாக இருக்க வேண்டும். உனக்கு அதில் எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் தான் தகுதி. அடுத்து பல 7ஆம் நம்பர்களையும் 8ஆம் நம்பர்களையும் வீசுவதற்காக தோழர் கரிகாலன் அவர்கள் வரவிருக்கிறார். தோழர் கரிகாலன் கை நிறைய புத்தகங்களை எடுத்து வந்து ஆதாரங்களோடு பல விஷயங்களை பேசியிருக்கிறார். ஆனால் எதிரே இருக்கக்கூடிய அந்த சீமான் என்ற நபர் இந்த புத்தகங்களினுடைய தலைப்பை தவிர வேறு எதையும் படிக்க தெரியாதவர். ஏனென்றால் புதுச்சேரியில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகி சிறையில் இருக்கிறார். யாரு? சீமான். அப்போ திராவிடர் இயக்க மேடைகளில் பேசி கொண்டிருந்தார். புதுச்சேரி சிறையில் இருந்ததுனால அப்போதைய திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய புதுச்சேரி மாநில தலைவர் திரு லோக ஐயப்பன் அவர்கள் தான் கேர்டேக்கர், பார்த்துக்கிறாங்க. சிறைக்கு போனால் சாப்பாடு யார் செஞ்சு போடுவா? சிறை நிர்வாகம் செஞ்சு போடும். பார்க்க போகிற இங்கே எத்தனையோ பேர் எவ்வளவோ சிறைகளுக்கு போயிருப்பீங்க. பார்க்க வர்ற 1-2 நாள் அன்னைக்கு வீட்டிலேருந்து கொண்டு வர்ற உணவை சாப்பிடலாம். அது அரசியல் கைதிகள் அப்படின்றதுனால அனுமதிப்பாங்க. நீ தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதாகி உள்ளே போனது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர் வீட்டிலேருந்து ஒரு நாள் சாப்பாடு போயிருக்கு. படிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்கன்னு கேட்டிருக்கிறான். குடியரசு தொகுப்பு கொண்டு வரட்டுமா? அம்புலி மாமா கொண்டு வாங்க. அந்த அம்புலி மாமாவை கூட ஒழுங்கா படிச்சிருக்க மாட்டான் போல.
மாமா மட்டும்தான் அவருக்கு பிடிச்சது. அந்த மாமாவை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருப்பவர் தோழர் கரிகாலன் ஆலய நுழைவு போராட்டத்தை பற்றி குறிப்பிட்டார். கமுதி ஆலய நுழைவு போராட்டம், அதிலே ராமநாதபுரத்தில் நடந்த பல்வேறு குழப்பங்கள், கமுதியில் அப்போது நடைபெற்ற கலவரம், அதை ஒட்டி சிவகாசியில் நடைபெற்ற கலவரம், அப்போது இரண்டு சமூகங்களாக, இரண்டு இடைநிலை சமூகங்களாக இருந்த, இன்றைக்கு இடைநிலை சமூகம், அன்றைக்கு வேறு நிலை, நாடார்களுக்கும் மறவர்களுக்கும் இடையில பெரிய அளவுக்கான சண்டைகள், இதையெல்லாம் தீர்ப்பதற்கு WPS சவுந்தரபாண்டியன் அவர்கள், பட்டியூரம்பட்டியைச் சேர்ந்தவர், அப்போது ராமநாதபுரம் ஜில்லா போர்டு தலைவராக நீதி கட்சி ஆதரவோடு 2ஆம் முறை பொறுப்பேற்ற சுப்புராயனால் நியமிக்கப்பட்டார். அதை ஒட்டி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலே அவர் இருக்கிறாரு, ஜில்லா போர்டிலே இருக்கிறாரு. அவருடைய முன்னெடுப்புகளின் காரணமாக அந்த ஊரில் கமுதியில் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே சுமூகமான ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, WPS சவுந்தரபாண்டியன் நாடார் பெரியாரின் பின்தொண்டராக இருந்தார். பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடாக நடத்தப்பட்ட சுயமரியாதை மாநாட்டினுடைய தலைவராக இருந்தார். சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராகவும் அவர் செயல்பட்டார். இப்போ WPS சவுந்தரபாண்டியன் எல்லாம் மறந்தாச்சு. அதற்கு பிறகு காமராஜர் எப்போ முதலமைச்சர் ஆனாரோ அதற்கு பிறகு சமுதாயத்தினுடைய தலைவராக மாறிவிட்டார்கள். 1966 நவம்பர் 7ஆம் தேதி, அதுக்கு முன்னாடி 2 நாட்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய வீதிகளில் அந்த அம்மன சாமியார்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். எதற்கு? பசுவதை தடை சட்டம் கேட்டு. அப்போது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பில் இருந்த காமராஜர் அதை மறுக்கிறார். அதை மறுத்தது மட்டுமல்லாமல், காமராஜரிடம் 7ஆம் தேதி ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி காமராஜர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. என்ன கேள்வி என்றால், பசுவதை தடை சட்டம் கேட்டு இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்கிறதே என்று கேட்கப்பட்டது. இவர்கள் டெல்லியில் ஏன் போராட்டம் நடத்துகிறார்கள்? சென்னையில் போய் நடத்த வேண்டியது தானே. இவர்களுக்கு தைரியம் இருந்தால் சென்னையில் போய் நடத்தட்டும், அங்கே பெரியார் இருக்கிறார், இவர்களை பார்த்துக் கொள்ளுவார். சொன்ன 2 நாட்களில் காமராஜருடைய டெல்லி வீடு தீயிட்டு கொளுத்தப்பட்டது. அதை நேரில் பார்த்த காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் சொல்லுகிறார், முதலில் அவர்கள் காமராஜர் வீடு என்று நினைத்து வேறு ஒரு தலைவரின் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். உள்ள பார்த்துட்டு, இது அந்த மட்ராஸ்கார வீடு, இது கிடையாது, அது அங்க இருக்கு என்று குறிவைத்து காமராஜர் வீட்டை நோக்கி போய் அந்த வீட்டை கொளுத்தினார்கள். அப்ப காமராஜர் யாருன்றது எதிரிகளுக்கு நல்லா தெரியும், உன்ன மாதிரி துரோகிகளுக்கு தெரியாது. அதனாலதான் உன்ன மாதிரி துரோகிகளுக்கு எது தகுதியானது என்றால் 7ஆம் நம்பரோ 8ஆம் நம்பரோ. அது 1, 2 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் பத்தாது. இங்க எத்தனை பேர் 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் கை தூக்குங்க. பெருசா பலமா வந்துடும். ரைட். ஆக வரலாற்றை இப்படி திரிபுவாதத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது கரிகாலன் அவர்கள் பேசிய பேச்சிலும் கூட சிலருக்கு சில முரண்பாடுகள் இருப்பது போல தெரிந்தது. ஆனால் வரலாற்று நோக்கில் யார் என்னவாக இருந்தார்கள் என்பதை அப்படியே புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி புரிந்து கொள்ள தவறிவிட்டால் நம்ம இது மாதிரியான திருடர்கள் வந்து தவறாக திசை திருப்புவதற்கு எதிர்காலத்தில் முளைத்து கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு பனையூரில் புதுசாக ஒரு பண்ணையார் முளைச்சிருக்கிறாரு, போஸ்டிங்லாம் போட்டிருக்கிறாரு. பிஜேபியிலிருந்து வெளியே வந்த எல்லாருக்கும் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர்னு போஸ்டிங் அள்ளி தெளித்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்ம இலங்கைக்கு போவோம். இலங்கைக்கு போயிட்டு வந்த சீமான் அவிழ்த்து விட்ட கதைகள் மைனர் சரியாக குறிப்பிட்டார். தோழர் வன்னியரசு அவர்கள் போட்ட பிச்சையால் இலங்கைக்கு போனவன் நீ, பிரபாகரனை பார்த்தவன் நீ. தோழர் வன்னியரசு, தோழர் குளத்தூர்மணி, தோழர் அறிவுமதி உள்ளிட்டவர்கள் எல்லாம் சிபாரிசு செய்யாமல் இருந்திருந்தால் நீ யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. நீ ஒரு தோத்து போன ஃபெயிலியர் இயக்குனர், அவ்வளவுதான். தோழர் அது சொல்றாங்க, தோத்து போன இயக்குனராக பார்த்து அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டதாக தான் சொல்றாங்க. அதை நீங்க தான் உறுதிப்படுத்தணும். ஆக அந்த சிபாரிசு ஏன் செய்யப்பட்டது, என்ன நடந்தது, உண்மையில் புலிகளுக்கும் தமிழ்நாட்டுக்குமான தொடர்பு என்ன என்பதை பேசுவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். பெரியார் சீமானுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன கடிதம்? 21 ஏப்ரல் 1964. எப்படி சீமான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சீமானுக்கு பெரியார் லெட்டர் போட்டிருக்கிறார்.
புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மறைந்த போது வெளியிட்ட செய்தி குறிப்பு. தந்தை பெரியார் விடுதலையில் 29/4/1971 அது பிரசுரமும் ஆகியிருக்கிறது. இப்போது உண்மை ஆன்லைன் அப்படின்னு திடல் நடத்தக்கூடிய வெப்சைட்லேயே அது இருக்கு. வள்ளுவரை விட புதுமையான புரட்சியான கருத்துக்களை, மக்களை பகுத்தறிவுவாதிகளாக்கக்கூடிய கவிதைகளை எழுதியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவரது கவிதைகள் மனிதனை சிந்திக்க தூண்டுகின்றன. ஒவ்வொரு துறையிலும் சிறந்த கருத்துக்களை நம்முடைய இயக்க முறையை விட தீவிரமாக கூட எடுத்து விளக்கி இருக்கிறார். அடுத்த வரிதான் சீமானுக்கு எழுதியிருக்கிறார். கடுகளவு அறிவு உள்ளவன் கூட பாரதிதாசனுடைய கவிதையை படித்தால் முழு பகுத்தறிவுவாதி ஆகிவிடுவான். ஆகவே நீ படிச்சுட்டு வர்ற 1-2 வரிய எவனோ எழுதி கொடுக்கிற துண்டு சீட்டை பார்த்து மனப்பாடம் பண்ணாம தயவு செய்து பாரதிதாசன் தொகுதிகளை வாங்கி படித்து பெரியார், ஏன்னா பெரியார் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் மூளை வேணும். அப்ப கவிதை மூலமா எளிமையா புரிஞ்சுக்கிடணும்னு நினைச்சனா பாரதிதாசன் தொகுதியை வாங்கி படி. அப்படி படிக்கக்கூடிய அறிவிருந்தால் படிக்கட்டும்.